ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, முகேஷ் சௌத்ரி ஐபிஎல் 2023 முகேஷ் சௌத்ரியை கண்டிப்பாக சிஎஸ்கே பயங்கரமாக மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எஸ், ஐபிஎல் 2022 அவர் ஏற்படுத்தின ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது என்னதான் அந்த சீசன் சிஎஸ்கேக்கு கரெக்டாக அமையலை அப்படின்னாலும் அவரோட இம்பேக்ட் ரொம்ப முக்கியம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஈவன் தோ இந்தியன் ஸ்டார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்தியாவோட அந்த ஒரு ப்ராபபிள் செட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரியை வச்சிருந்தாங்க. அதனாலதான் நிறைய அந்த வாட்டி டூர் போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து லைக் நெட் பவுலரா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு. ஒன்னு முதுகுல, இன்னொன்னு கால்ல. அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாரு. ஐபிஎல் 2023 த்ரூ அவுட்டா மிஸ் பண்ணாரு. பட் அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே, அவர் என்னதான் மிஸ் பண்ணாலும் நாங்க அவரை பெருசா விட போறது கிடையாது, அவர் எங்களோட ரேடார்க்குள்ள தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆகாஷ் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அறிவிச்சாங்க. அது ஒரு மாதிரி போனுச்சு. கொஞ்ச நாள் டீமோட டிராவல் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் வெளியில போயிட்டார் முகேஷ் சௌத்ரி அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ 2024 ஐபிஎல் சீசனோட அந்த ரிலீஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட் அப்போ முகேஷ் சௌத்ரி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா ரிலீஸ் பண்ணல. அவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு செமையான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஈவன் தோ இந்தியாவுக்குமே அவர் பயங்கரமா தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் பெருசா டொமஸ்டிக் ஆடுறதே கிடையாது. பிகாஸ் அவரோட இன்ஜுரி இன்னும் 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்டா இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரி ஒரு நல்ல பிளேயருங்க. பட் ஆனா இந்த இன்ஜுரினால வந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சர்ஜரி வேற பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் படி என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. எஸ், இப்போ அவர் வந்து 100% ஃபிட்டா இருந்தாலும் அந்த 11க்குள்ள வருவாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. பிகாஸ் ஷர்துல் தக்கூர் இருக்காரு, தீபக் சகர் இருக்காரு, அது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா இந்த ஆக்ஷன்ல சிஎஸ்கே வேற ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு சின்ன பையன் பயங்கரமா ஸ்பீடு போடுறாரு. அண்ட் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் போடக்கூடிய ஒருத்தர். ஸோ டெஃபினெட்லி அவருக்கு ஒரு பெரிய ரிதம் வந்து காத்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு த்ரூ அவுட்டா ஒரு சீசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணுவார் 2024 அப்படிங்கிறப்போ வந்து ஒரு மாதிரி ஐயா என்னப்பா இது, அவரோட பேட் லக்கா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இந்தியன் டீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்காரு. அவர் வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. ஏதாவது ஒரு சீரீஸ் நல்லா பண்ணுவாரு, இன்னொரு சீரீஸ் ரொம்ப மோசமா பண்ணுவாரு. ஸோ அது மாதிரி தான் அவருக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பேக்கப் ஆப்ஷனா கூட இன்னொரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை இந்தியா இன்னும் ஃபைன் பண்ணல. இந்த ஐபிஎல் மூலம் ஒரு மோஷின் கான் இல்ல ஹர்ஷதீப் சிங், சாரி நம்மளோட முகேஷ் சௌத்ரி, இது மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் பெருசா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் முகேஷ் சௌத்ரியோட இந்த ஒரு இன்ஜுரி வந்து அவர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போட போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அவர் திருப்பி வர்றப்போ சிஎஸ்கே அவருக்கு கரெக்டான ஒரு பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை அவர் கரெக்டா யூஸ் பண்றாரு அப்படின்னாலும் அவருக்கு ஒரு பெரிய இது காத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நியூஸ் இப்போ ரீசெண்டா சிஎஸ்கே ஃபேன் பேஜ்ல எல்லாம் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எஸ், ஆப்வியஸ்லி அவர் வந்து மிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வருது. பாப்போம், வெயிட் பண்ணி. பட் இதுவுமே இன்னும் அஃபிஷியல் அண்ட் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடையாது. மேபி இது மாறலாம், வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து, இன்கேஸ் முகேஷ் சௌத்ரி இல்லை அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை எப்படி வந்து செட் ஆன் பண்ணலாம், எந்தெந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அடல் பாஃபரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.